அதிமுகவில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட புதிய நிர்வாகிகள் நியமன பட்டியல் கட்சிக்குள்ள பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மயிலம் தொகுதி எம்எல்ஏவுமான சி.வி. சண்முகத்தின் பெயர் இந்த பட்டியல் அண்மையில் மூத்த தலைவர்கள் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையின் பின்னரே புதிய பட்டியல் வெளியானது. இதில் எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவிகளும், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன் உள்ளிட்டோருக்கு அமைப்பு செயலாளர் பொறுப்புகளும் வழங்கப்பட்டன. ஆனால் ஜெயலலிதா காலத்திலிருந்தே விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கிய முகமாக விளங்கிய சி.வி. சண்முகத்திற்கு எவ்வித பொறுப்பும் தரப்படலை. கட்சி முடிவுகள் மற்றும் கூட்டணி தொடர்பான விவகாரங்களில் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடே சி.வி. சண்முகம் ஓரங்கட்டப்பட்டதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பதவிகளை அவர் மீண்டும் வலியுறுத்திய நிலையில் முதலில் இணைந்து செயல்படுங்கள், பதவிகளை பிறகு பார்த்து கொள்ளலாம் என தலைமை எடுத்த முடிவால் அவர் தற்பொழுது பொறுப்புகள் இன்றி தவித்து வருகிறார். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.